بركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: لا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما ومن يفعل ذلك عدوانا وظلما فسوف نصليه نارا وكان ذلك على الله يسيرا. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்கிற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹனுடைய பெரிய கிருபை, ரமலான் மாதத்தில் 5வது ஜும்மாவை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். இந்த ஆண்டு ரமலானை 30ஆக நிறைவு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். இந்த ஆண்டு ரமலானை நமக்கு வழங்கியது போல இன்னும் பல ஆண்டுகளை, பல ரமலான்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த ரமலானில் நாம் செய்த அனைத்து வகையான நல்லமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. நாம் நோற்ற நோன்பு, நாம் நின்று வணங்கிய வணக்கங்கள், நாம் செய்த தான தர்மங்கள், நாம் செய்த நல்லறங்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. அதற்கு நிறைவான கூலியை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, போன வாரம் லைலத்துல் கதருக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை தமிழகத்தில் தூத்துக்குடிக்கு பக்கத்தில் திசையன்விளை என்ற ஊருக்கு அருகில் இருக்கிற ஆத்தங்கர பள்ளிவாசல், நம்மள பல பேருக்கும் தெரிஞ்சது, நம்ம போயிருப்போம். அங்கே ஒரு தர்கா இருக்கு. ஒரு இறைநேச பெண்மணி அங்கே அடங்கி இருக்கிறார். அந்த தர்காவுக்கு போய் 27ஆம் நாள் இரவு லைலத்துல் கதருடைய தொழுகையை தொழுதுட்டு அடுத்த நாள் ஒருத்தர் அவருடைய குடும்பத்தோட கார்ல பெட்ரோல் ஊற்றி தற்கொலை பண்ணிக்கிட்டார். செய்தி நீங்க பத்திரிகையில படிச்சிருப்பீங்க. அவருடைய பேர் முகமது ரஃபி. அவருடைய மனைவி நஸ்ரீன். 13 வயசுலையும் 15 வயசுலையும் 2 குழந்தைங்க. ஒரு பையன் காஜாங்கிற பேர்ல, ஒரு மகள் அஃப்ரீன்கிற பேர்ல. இந்த 4 பேருமா கார்ல பெட்ரோலை ஊற்றி கொளுத்திக்கிட்டு 4 பேரும் இறந்து போயிட்டாங்க. ஒரு காட்டு பகுதியில், அந்த பள்ளிவாசல்லேருந்து வெளியே வந்து காட்டுப்பகுதியில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. கேட்குறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்குது. அதில் அதுக்கு முதல் நாள் ராத்திரி இந்த பள்ளிவாசலில் இருந்து அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு உணவளித்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆடைகளை அங்கே இருக்கிற மிஸ்கின்களுக்கு பங்கு வச்சிருக்காங்க. இதையெல்லாம் கொடுத்துட்டு போய் இவ்வளவு ஒரு துரதிர்ஷ்டவசமான முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார். என்ன காரணம் என்று தேடி பார்த்தா, ஆரம்பத்தில் ஏதாவது சதித்திட்டமாக, சதி செயலாக இருக்குமோ, கொலையாக இருக்குமோ என்று தேடி பார்த்தாங்க. கடைசியில் அந்த காரு சேஸ் நம்பர் வச்சு, ஏன்னா முழுக்க கார் எரிஞ்சு போச்சு. காரு மட்டும் இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்களுடைய உடல் முழுக்க கருதி போனதுனால ஆய்வு செய்வதற்கு கூட வாய்ப்பில்லாத அளவுக்கு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்களா இல்லையா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட வாய்ப்பில்லாத அளவுக்கு கருகி போய் உடல் அவ்வளவு தூரம் கருகி கடைசியில்
காரனுடைய சேசிங்ல இருந்த நம்பரை வச்சு அவங்க வந்து சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கிற பெரியார் நகரத்தில் அவர் குடியிருக்கிறார் அப்படிங்கிறதும், அங்க இருக்கிற ஒரு கார் டீலர் ஷாப்ல அங்க இருக்கிற மேனேஜருக்கு அவர் டிரைவராக இருக்கிறார் அப்படிங்கிறதும் தெரிய வந்துருச்சு. ஏன் இவங்க இந்த துக்ககரமான ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா, கடன்ல சிக்கியிருக்காங்க. கடனை திருப்பி செலுத்த முடியாமல் சென்னையில இருந்த அவங்களுடைய வீட்டை வித்துட்டு இங்க வந்து தங்கியிருக்காங்க. இந்த பள்ளிவாசல் வளாகத்திலேயும் சில நாட்கள் வந்து தங்கி இருந்துட்டு, இந்த ஒரு கோரமான முடிவை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். நினைச்சு பார்க்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்ம மார்க்கம் நமக்கு முஸ்லிம்களாக இருக்கிற நமக்கு கத்துக் கொடுக்கிற மிக அழுத்தமான ஒரு பாடம் என்னன்னா, இந்த உயிர், இந்த உடல் எல்லாமே அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. நம்ம சம்பாதிக்கிற சொத்துக்கள் மட்டுமல்ல, நம்முடைய உயிர், உடல் எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது. இதுல எதையும் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு மாத்தமா செலவு செய்யறத நம்ம மார்க்கம் ஒத்துக்கவே இல்ல. அதை மிகப்பெரிய பாவம் என்று மார்க்கம் எந்த பெரிய பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாக இருக்க முடியாது. இதை அறிஞர்கள்னு எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும், அந்த பிரச்சனைக்கு தற்கொலை அப்படிங்கிறது ஒரு முடிவல்ல. இந்த முகம்மது ரஃபிங்கிறவரு, அவர் மட்டும் தற்கொலை பண்ணி பண்ணல. அவருடைய குடும்பத்தையே மொத்தமா அழிச்சிருக்கார். அதுலயும் அவங்களுடைய 2 பெண் குழந்தைகள், ஒரு பையனும் ஒரு பிள்ளையும் பின்னாடி பேக் சீட்ல உட்கார்ந்திருக்காங்க. இந்த குழந்தைகளுடைய உடல்கள் அம்மாவுடைய உடல்களை கட்டிப்பிடித்தவாறு இருந்தது என்று சொல்லப்படுவதை பார்க்கிறபோது, எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு விபத்தாக அது ஆகியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும், எல்லா நிலையிலையும் நம்ம மார்க்கம் இயல்பாக நமக்கு ஒரு ஷீல்டு. நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நாமெல்லாம் இந்த விஐபி இருக்கிற ஏரியாக்கள் என்ன சொல்லுவாங்க? கேட்டட் கம்யூனிட்டிம்பாங்க. விஐபிஸ் இருக்கிற இடத்துல கேட் இருக்கு. உள்ளார யாரும் போக முடியாது. முன்னாலேயே தடுத்து நிறுத்திருவாங்க. நம்ம மார்க்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா நம்ம ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான். நமக்குள்ள தீமைகள் ஊடுருவ முடியாதவாறு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பாதுகாத்திருக்கிறார். எல்லா நிலையிலும் பாதுகாத்து. நாம வந்து மது அருந்த முடியாது. நாம வட்டி போன்ற தீமைகள்ல ஈடுபட முடியாது. வேறு கெட்ட பழக்கங்களோ, நடைமுறைகளோ நம்முடைய பகுதிகளுக்குள்ளே ஊடுருவ முடியாது என்கிற அளவில் நம்முடைய மார்க்க ஒரு மிகப்பெரிய ஒரு தடுப்பை நம்மை சுற்றி வைத்திருக்கிறது. அந்த தடுப்பை உடைத்து கொண்டு போனால் தவிர நாம் வழித வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. இந்த தடுப்புக்குள்ள வாழணும்னு நினைச்சிட்டோம்னா அல்லாஹு தாலா நம்மள பாதுகாத்துரும். அதை மீறி இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற போது அது நமக்கும் அதிர்ச்சிகரமானதாக இருக்கிறது. இந்த உலகத்திற்கும் அது தீமையாக இருக்கு. நம்ம மார்க்கம் இந்த தற்கொலை செய்து கொள்வதை மிக வன்மையான கண்டிச்சு பெரிய குற்றமாக அதை மார்க்கம் வலியுறுத்தி சொல்லியிருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தக்துலு அன்ஃபுஸக்கும், நீங்கள் தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்ற வார்த்தை தான் ஆசை. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க. இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா. அல்லாஹ் உங்கள் மீது கருணை கொண்டவனாக இருக்கிறான். என்ன அருமையான வாசகம் பாரு. நீங்க தற்கொலைங்கிற முடிவுக்கு போகாதீங்க. அல்லாஹ் கிட்ட முறையிடுங்க. அல்லாஹ் உங்கள் மீது கருணை கொண்டவனாக இருக்கிறான். அதை மீறி யார் தற்கொலை செய்து கொள்கிறார்களோ, ஒமை யஃப்அல் ஸாலிக, யார் தற்கொலை செய்து கொள்கிறார்களோ, ஒதுவானன், அது எல்லை மீறிய செயல். அப்படின்னா அது குற்றம். ஒமை யஃப்அல் ஸாலிக, யார் அப்படி செய்கிறார்களோ, ஒதுவானன், அது குற்றம். ஒதுல்மன், அது அநீதி. ஒன்னு அவருக்கு சொந்த வகையில அவர் செய்த பெரிய குற்றம். 2வது அவர் சார்ந்த மற்றவர்களுக்கு செய்கிற அநீதி. ஒரு ஆள்னா அவர் மட்டும் தனியா இந்த உலகத்துல வாழ்ந்துட முடியாது. அவருடைய தாய் தகப்பன் இருப்பாங்க, அவருடைய பிள்ளைங்க இருப்பாங்க, சகோதர சகோதரிகள் இருப்பாங்க, அவரை சார்ந்து நிற்பவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய அநீதி. யார் இப்படி செய்கிறார்களோ ஃபஸௌஃப நுஸ்லிஹி நாரன், அவர்களை நாம் நரகத்தில் தள்ளுவேன். வகான ஸாலிக அலல்லாஹி யஸீரா, அவ்வாறு நரகத்தில் தள்ளுவது அல்லாஹுக்கு லேசான விஷயம் என்று
திருக்குர்ஆனுடைய அந்நிசா அத்தியாயத்தினுடைய வசனம் நம்மை எச்சரிக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையிலேயே துஆ கேட்பாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி ஒரு ஹதீஸ் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில ஒரு மனிதர் யுத்தத்தில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக, அந்த காயத்தினால் ஏற்பட்ட வேதனையை பொறுத்துக்கொள்ள முடியாம, அவருடைய கூடாரத்துக்குள்ள போய் வாளை எடுத்து மண்ணுல அதனுடைய பிடிய மண்ணுல சொருகி, அதன் நுனியில தன்னுடைய நெஞ்ச வச்சு அழுத்தி தற்கொலை பண்ணிக்கிட்டார். அவருக்கு தெரிஞ்ச ஒரு நடைமுறை. அத செஞ்சுக்கிட்டாரு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யுத்தம் செய்திருக்கிறார். அந்த யுத்தத்துல மௌத்தா போயிருந்தா அவர் பெரிய ஷஹீது. யாரோட? ரசூலுல்லாவோட இருந்திருக்கிறார். பெருமானாரை பார்க்கிற ஒரு புனித வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்டவர் இந்த மாதிரியான ஒரு முடிவை தேடிக்கொண்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மா அன்னஹு மின் அஹ்லின் நார், அவர் நரகவாசி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனாலே நம்முடைய மார்க்கம் தற்கொலை என்கிற சிந்தனையை அறவே நம்முடைய மக்களுடைய மனசனுடைய இதயத்திலிருந்து துடைத்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரு தற்கொலை பண்ணிக்கிறாங்களோ நாளை மறுமையில அது மாதிரியே தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரு மலை மேல இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார், மன் தரத்தா மின் ஜபலின் ஃபக்கத்தல நஃப்ஸ, உயரமான இடத்திலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறாரோ, ஃபஹுவ ஃபீ நாரி ஜஹன்னம், நரகத்திலும் அப்படித்தான். அவர் மேல இருந்து கீழே விழுந்துகிட்டே இருப்பாரு. அவருடைய தண்டனையை அல்லாஹ் வச்சிருப்பான். பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த ஆளு மேல தற்கொலை செஞ்சுக்கிட்ட ஆளுன்னு தெரியும். அதுவும் மேல இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டவருன்னு தெரியும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரு விஷமருந்தி தற்கொலை பண்ணிக்கிட்டாரோ நாளை மறுமையில அவருக்கு தரப்படுகிற தண்டனை அப்படித்தான். அவர் விஷம் குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரு கத்தியால் குத்தி தன்னை தற்கொலை செய்து கொண்டாரோ அவரும் அப்படி நாளை நரகத்தில் அப்படித்தான் இருப்பார் என்று சொன்னார்கள். அதே போல இப்படி யாரு தற்கொலை செய்து கொள்கிறார்களோ, எந்த வடிவத்தில் செய்து கொள்கிறார்களோ அதே வடிவத்தில் தான் அவர்களுக்கான அதாபு தரப்படும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் இதுல இன்னொரு எச்சரிக்கையை சொன்னாங்க. நீங்க ரொம்ப நல்லவரா இருந்து அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறதுக்கான ஒரு காரணம் இருந்து தற்கொலைய அல்லாஹ் மன்னிச்சுட்டா கூட, ஆனா அந்த அடையாளத்தை அல்லாஹ் மறைக்காம வச்சிருப்பான். இது எவ்வளவு பெரிய பாவம். மார்க்கம் அதை எந்த அளவுக்கு அதை தப்பா நினைக்குதுன்னா, அல்லாஹ் ஒருவேளை மன்னிச்சுட்டா கூட உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிடலாம். சொர்க்கம் கிடைச்சிட்டா கூட தற்கொலை செய்த அடையாளத்தை அல்லாஹ் பாக்கி வச்சிருப்பான். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா என்கிற சஹாபி மக்கால இருக்கும்போது இஸ்லாத்தை தழுவினார். பெரிய வியாபாரி, இஸ்லாத்தை தழுவினார். அவர் தான் ரசூலுல்லாவை முதல்ல, நீங்க ஏன் இங்க மக்கால கஷ்டப்படுறீங்க, எங்கிட்ட பெரிய கோட்டை இருக்கு, எங்க கோட்டைக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூட போகல. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் வெளியே போகல. அவர் ஊருக்கு போய் அந்த ஊர்க்காரங்களை எல்லாம் இஸ்லாமாக மாத்துறதுக்கு ரசூலுல்லாஹ்வும் சொன்னாங்க. அவர் போய் அந்த வேலையை செய்தார். பல வருஷம் கழிச்சு மதீனாவுக்கு வந்தார். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வரும்போது மதீனாவுக்கு வந்தாரு. அவங்க ஊர்ல அவரு சார்ந்தவங்களை எல்லாம் இஸ்லாமாக்கி கூட்டிட்டு வந்தார். அவர் கூட்டிட்டு வந்த ஆள்கள்ல ஒருத்தர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அவர் கூட்டிட்டு வந்தாரு. ஒரு ஆள் ரொம்ப நல்லவரா கூட்டிட்டு வந்தாரு. இன்னொருத்தரை கூட்டிட்டு வந்திருந்தாரு. அவரு மதீனாவுடைய குளிர அவரால சகிச்சுக்க முடியல. மதீனால குளிரு கொஞ்சம் சில நாட்கள்ல ரொம்ப கடுமையா இருக்கும். நாம நினைக்கிற நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட குளிரா இருக்கு. அந்த குளிரு தாங்க முடியாம, குளிர் தாங்க முடியாம கைய வெட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டார். அவரு சஹாபி துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பின்னால கனவுல பார்த்தாங்க. கனவுல பார்த்தபோது அவர் சொன்னாரு, நான் சொர்க்கத்துல அல்லாஹ் என்ன சொர்க்கத்தை அனுப்பிட்டான்.
ஹிஜ்ரத்து செய்து பெருமானாரை சந்திச்சதனாலே, நான் ஹிஜ்ரத்து செய்து பெருமானாரை சந்தித்ததனாலே என்னுடைய தற்கொலையை மன்னித்து அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் தந்துட்டான். சரி, உங்க கையை ஏன் மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு இவர் கேட்கிறார் கனவுல. கையை ஏன் மறைச்சு வச்சிருக்கீங்க? அப்ப அவர் சொன்னாரு, நான் இந்த கையை அறுத்து கொண்ட அடையாளத்தை அல்லாஹ் அப்படியே விட்டு வச்சிருக்கிறான். அதனால் நான் மறைச்சுக்கிட்டு இருக்கேன். துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, இப்படி தற்கொலை செய்து கொண்ட இந்த மனிதரை நான் பார்த்தேன். அவர் கையை மறைத்து வைத்திருக்கிறார். அவர் கேட்டபோது, அல்லாஹ் எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டான். ஆனா அத மட்டும் அல்லாஹ் சரியாக்கல. இந்த கைய வெட்டின இடத்த மட்டும் அல்லாஹ் சரியாக்காம அப்படியே விட்டுட்டான் அப்படின்னு சொன்னபோது, கருணை மிக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம வலியதைஹி யக்ஃபிர், யா அல்லாஹ் அவருடைய கையையும் மன்னித்து விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ. இப்படி செஞ்சுட்டாரு. ஏதோ ஒரு அவசரத்துல செஞ்சது. அவருடைய கையையும் மன்னிச்சிடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம்லே. இது சொல்ற செய்தி என்னன்னா, அல்லாஹு தஆலா ஒருவேளை மன்னிச்சுட்டா கூட இந்த அடையாளத்தை அல்லாஹு தஆலா விட்டு வைக்கிறது இல்ல என்பதுதான் யதார்த்தம். எந்த காரணத்திற்காக. ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். அமெரிக்க படைகள் ஈராக்கை ஆக்கிரமித்த போது, ஈராக்கில் இருந்த பெண்கள் பல இடத்திலும் கற்பழிக்கப்பட்டார். அப்போ ஒரு இளம் பெண் எகிப்தில் இருக்கிற ஜாமியா அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அமெரிக்க இராணுவத்தினர்கள் பல பேர் என்னை பார்த்துட்டாங்க. ஒருவேளை அவர்கள் என்னை கற்பழித்து விடுவதற்கான ஆபத்து இருக்கு. நான் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று ஒரு கேள்வி கேட்டார். அப்படி ஒரு சூழ்நிலையிலும் கூட அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம் சொன்னது, எந்த காரணத்தை கொண்டும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. மார்க்கத்தில் அதில் அனுமதி இல்லை. எப்படி கேட்கிறாங்க? என்ன சூழல் பார். எந்த காரணத்தை கொண்டும் தற்கொலை செய்து கொள்ள மார்க்கம் அனுமதிக்கல. எனவே அந்த செயலை செய்யக்கூடாது என்று சொல்லி, தற்கொலை செய்யாத நிலையில் அல்லாஹ்வை சந்தித்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு இடையிலே என்ன சோதனை ஏற்பட்டாலும் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுச்சு. ஏன் மார்க்கம் இவ்வளவு தூரம் இதை குற்றமா கருதுனா, முதல்ல தற்கொலை செஞ்சுக்கிறவன் கலா கதிரை நம்பாதவன் ஆயிடலாம். அல்லாஹ் அவனுடைய விதிய நம்பாதவன் ஆயிடும். இன்னைக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு. இந்த சிக்கல் தான் இருக்கும் அப்படிங்கிறது நிலையானதல்ல. இந்த சிக்கல் அல்லாஹு தஆலா தீர்த்திடலாம். அப்ப கலா கதிரை நம்பாதவன் தான் இந்த தற்கொலையை செய்துக்குவான். 2வது, இன்னொரு காரணமும் இருக்கு. யார் தற்கொலை செய்து கொள்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய திட்டத்தை பொருந்தி கொள்ளாதவன் என்கிற கெட்ட பெயருக்கும் ஆளாகிறான். அல்லாஹ் நம்ம விஷயத்துல என்ன தீர்மானிச்சிருக்கானோ அது நமக்கு கிடைக்கும். அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய விதியில திருப்தி கொள்கிற ஒரு தீர்மானம் முஸ்லிம்கள்ட்ட இருக்கணும். அதுக்கு இந்த தற்கொலை எதிரானதாக இருக்கு. 2வது, அல்லாஹ்வை சந்திக்கணும்ன்றதுல நம்பிக்கை இல்லாதவன் தான் இந்த முயற்சி செய்வான். இன்னைக்கு நம்ம இப்படி செஞ்சிடலாம், செஞ்சுட்டு நம்ம நாளைக்கு அல்லாஹ் போய் பார்க்கணுமே, அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணுமே அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாதவன் தான் இந்த வேலையை செய்வான். இத்தகைய அடிப்படையில் ஏற்படக்கூடிய கொள்கை பிரச்சனைகள் காரணமாக மார்க்கம் இந்த செயலை வன்மையாக கண்டிச்சிருக்கு. இன்னொரு விஷயத்தையும் மார்க்கம் சொல்லியிருக்கு, இதனால் எந்த பெரிய நன்மையும் ஏற்பட்டு விடாது. இதனால் ஒரு நிமிஷத்துல செய்யக்கூடிய முடிவுல எந்த பெரிய நன்மையும் ஏற்பட்டு விடாது. ஆனா அந்த தற்கொலையின் முடிவை மாற்றிக்கிட்டா அதன் பின்னாலே நிறைய நன்மைகள் ஏற்பட்டிருக்குங்கிறது தான் உலகத்தினுடைய வரலாறு. பல 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 நூற்றுக்கணக்கான. ஏன்னா தற்கொலை சிந்தனை லட்சம் பேருக்கு வரலாம். ஆனா எல்லாரும் அப்படி செஞ்சிடுறது இல்லை. அது செஞ்சிடுறது இல்லை. சில 100 பேர்கள் தான் அப்படி தற்கொலை செய்து கொள்கிறார். இந்தியாவில் தற்கொலை எண்ணிக்கை பெருகி இருக்கிற மாநிலங்களில் நம்ம தமிழ்நாடும் ஒன்று. அங்கேயும் கூட சில 100 பேர்கள் தான் இந்த முடிவுக்கு போகிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பேர் அந்த முடிவிலிருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்படி வெளியேறி வந்தவர்களுடைய செய்திகளை, சரித்திரங்களை படித்தால் பெரும் வெற்றி பெற்றிருப்பார். நான் உங்களுக்கு இதற்கு முன்னாலே ஒரு செய்தி சொல்லியிருப்பேன். இந்தியாவில் ஆங்கிலேய ஆதிக்கத்தை நிறுவிய
ராபர்ட் கிளைவ், நம்ம புஸ்தகத்துல வரலாறு புஸ்தகம் படிக்கும்போது படிச்சிருப்போம். ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் ஆரம்பத்தில் கிழக்கிந்திய கம்பெனியில் ஒரு குமாஸ்தாவாக, ஒரு கிளார்க்காக வேலை பார்த்தான். அவனுக்கும் கடன் தொல்லை அதிகமாச்சு. கடன் தொல்லை தாங்க முடியாம அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக கையில ரிவால்வர் துப்பாக்கியை வச்சுட்டு ஒரு முடிவு பண்ணி இன்னைக்கு தற்கொலை பண்றதுன்னு முடிவு பண்ணி துப்பாக்கியை எடுத்து நெத்தியில வச்சு சுட்டான். சுடல. அந்த ட்ரிக்கரை அமுத்துனா குண்டு வரல. அப்புறம் திருப்பி கோபம் வந்துச்சு. அட ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பதட்டமா இருக்கிறது, திருப்பி கோபம் வந்துச்சு. 2ஆவதும் சுட்டான், ட்ரிக்கர் அழுத்தினா சுடல. 3ஆவது கோவத்துல வானத்தை நோக்கி சுட்டான், சுட்டுருச்சு. அந்த நிமிஷம் அவனுக்கு தோணுச்சு, 2 தடவை சுட்ட போது சுட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? நம்ம இல்லாம போயிருப்போம். கடவுள் ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்மளை விட்டு வச்சிருக்கிறாரு போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இந்த குமாஸ்தா வேலையை விட்டுட்டு ராஜினாமா பண்ணிட்டு கிழக்கிந்திய கம்பெனியினுடைய இராணுவத்துல சேர்ந்தான். இராணுவத்தில் சேர்ந்து பிறகு மேஜர் ஜெனரலாக உயர்ந்து இந்தியாவுக்குள்ளே ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் நிலை பெறுவதற்கு காரணமாக இருந்தான்ங்கிற வரலாறு. இந்த ஒரு வரலாறு என்ன சொல்லுது? தற்கொலையிலிருந்து தப்பிச்ச பிறகு எவ்வளவு பெரிய முன்னேற்றம் கிடைக்குதுன்னு சொல்லுது. இது ஒருத்தர் விஷயத்துல மட்டும் இல்ல, பல்லாயிரக்கணக்கான பேர் தற்கொலை செய்ய முயற்சி செய்தவர்களின் வரலாற்றை தேடி பார்த்தால் அந்த ஒரு நிமிஷ இந்த சந்தர்ப்பத்தில் இருந்து தப்பிச்சு யார் வந்துடுறாங்களோ அவங்க பின்னாலே பெரும் மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது யதார்த்தம். எனவே அந்த ஒரு நிமிட முட்டாள்தனமான முடிவிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு மார்க்கம் ரொம்ப வலியுறுத்துது. அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தின விதம் இருக்கு பாருங்க. ஹராமு, அல்லாஹ் தடுத்திருக்கான் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருந்தா கூட இது அவ்வளவு தூரம் முஸ்லிம் சமூகத்தால தடுக்கப்பட்டிருக்க. ஒரே ஒரு காரணம், தற்கொலை செய்து கொண்ட ஒரு ஆளுடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன விஷயம்? தற்கொலை பண்ணிட்டார். அம்மா அனஃபலா உஸல்லி, நான் தொழ வைக்க மாட்டேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் நகர்ந்துகிட்டான். இந்த ஒரு ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் தொழ வைக்க மாட்டேன்னு சொல்லி வேற யாரோ ஒருத்தரை தொலை வைக்க சொல்லிட்டாங்கன்ற இந்த ஒரு ஹதீஸ் முஸ்லிம் உம்மத்தை சங்கிலியால் கட்டி போட்டு வச்சிருக்கு. இந்த தப்பு பக்கம் நம்ம போகக்கூடாது. அதனால இந்த முஸ்லிம் உம்மத்து காலகாலமாக உலகத்தில் எங்கெங்கு தற்கொலைன்னு இருந்தாலும் அதுல முஸ்லிம்களுடைய பேர் இருக்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவம், இந்தோனேஷியாவுடைய நாணய மதிப்பு, அவங்களுடைய ரூபாய் மதிப்பை ஒரே நாள்ல அமெரிக்கா கீழே தள்ளிடுச்சு. ஒரே நாள்ல நிறைய பேர் இந்தோனேஷியாவில் முதலீடு செய்திருந்தாங்க. இப்ப துபாயில முதலீடு செய்திருக்காங்களா இல்லையா? அது போல இந்தோனேஷியாவில் முதலீடு செய்திருந்தாங்க. ஒரே நாள்ல நாணய மதிப்பு கீழே விழுந்த உடனே பல பேர் பெரும் ஏழைகளாக மாறிட்டான், கடனாளியா மாறிட்டான். அந்த நேரத்தில் பலரும் தற்கொலை செய்து கொண்டார்கள் தினசரி. என்ன விவகாரம்னு தேடி பார்த்தா பெரிய பணக்காரராக தொழிலதிபராக இருப்பான், தற்கொலை பண்ணிப்பான். என்ன காரணம்னு பார்த்தா இந்தோனேஷியாவில் அவர் செய்த முதலீடு காணாமல் போய்விட்டதனால் தற்கொலை செய்து கொண்டார். இந்தோனேஷியா ஒரு முஸ்லிம் நாடு. அங்கே பல முஸ்லிம்கள் தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய பட்டியலை தேடி பார்த்தால் பெரும்பாலும் சீன சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள், வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். முஸ்லிம்கள் இருக்கல. அந்த சொந்த நாட்டுக்காரர்கள் அவங்க இந்த தீய எண்ணத்துக்கு போகல, அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்றால் முஸ்லிம் என்கிற காரணத்திற்காகத்தான் பாதுகாக்கப்பட்டார். அதனாலே அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு வச்சிருக்கிற இயற்கையான பாதுகாப்பு, இந்த தீய சிந்தனை எந்த சந்தர்ப்பத்திலும் முஸ்லிம்களுக்கு வராமல் அல்லாஹு தாலா பாதுகாத்து வச்சிருக்கான். அதே நேரத்துல மார்க்கம் இன்னொரு முக்கியமான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லுது. அதுவும் முக்கியமானது, அனாவசியத்துக்கு கடனில் சிக்கிக்க கூடாது. இது நம்ம மார்க்கம் நமக்கு சொல்ற பிரதான வழிகாட்டுதல். கடன் தான் இத்தனைக்கு காரணம். தற்கொலைகளுக்கு பல சந்தர்ப்பத்திலே மது காரணமாகுது. மது தற்கொலைக்கான காரணங்களை தேடி பார்த்தால் அதில் பிரதானமானது மது. மது குடிச்சிட்டு தற்கொலை பண்ணியிருப்பாங்க அல்லது அது சார்ந்தது காரணமாக. அடுத்த பிரதான காரணம் என்னன்னா கடன். நம்ம மார்க்கம் சொல்லுது, ஒரு ரமலானுடைய இந்த கடைசி ஜும்மால நம்ம அல்லாஹ்ட்ட கேட்போம்,
கூடுமான வரைக்கும் கடன் இல்லாமல் நம்ம வாழணும். அத்தியாவசியத்துக்கு கடன் வாங்குறது மார்க்கம் அனுமதிச்சிருக்கு. கடன் ஹராம்னு மார்க்கம் சொல்லல. ரசூலுல்லாஹ் கடன் வாங்கியிருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகும்போது வகான திராஉ மர்ஹூனத் இந்த யஹூதியின் ஒரு யூதனிடத்திலே பெருமானாருடைய கவச ஆடை அடமானம் வைக்கப்பட்டிருந்ததுன்னு செய்தி இருக்கு. எதுக்காக ரசூலுல்லாஹ் அடமானம் வச்சாங்கன்னு இருக்கு. அவங்க குடும்பத்துக்காரங்களுக்கு கொஞ்சம் கோதுமை இரவலா கேட்டாங்க. அவங்க வீட்ல உள்ளவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கோதுமை இல்ல. அதனால ஒரு யூதன்ட்ட போய் கொஞ்சம் கோதுமை இரவலா கேட்டாங்க. யாருங்க? நம்ம ரசூலுல்லாஹ். எப்ப கேட்குறாங்க? அவர்களுடைய அதிகாரம் உச்ச நிலையில் இருக்கிறபோது கேட்கிறாங்க. நம்ம ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்துல மௌத்தாகும்போது அரசர் தான். மக்கா, மதீனாங்கிற இந்த இந்த பெரிய நிலப்பரப்பு, யமன், பஹ்ரைன் இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருந்த சூழ்நிலையில தான் ரசூலுல்லாஹ் மௌத்தானாங்க. அந்த கடைசி காலத்துல வீட்ல சாப்பாட்டுக்கு உணவு இல்லைன்னு கொஞ்சம் கோதுமைக்காக ஒரு யூதனிடத்திலிருந்து கொஞ்சம் கோதுமைய கடன் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடமானமாக தன்னுடைய கவச ஆடையை கொடுத்திருந்தார்கள். அந்த கவச ஆடையை அவங்க மீட்கிற அவரிடத்திலே இருந்தது. அது குடுக்கிறது காலகட்டத்துக்கு உள்ளாரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி விட்டார்கள்னு ஒரு செய்தி இருக்கு. அதனால ரொம்ப அத்தியாவசியம், ரொம்ப நெருக்கடி அப்படின்னா கடன் வாங்குறது தப்பில்ல. வாங்கிக்கலான்னு மார்க்கம் சொல்லுது. ஆனா போகாம இருக்கிறது தான் சிறப்பா. வயிறு பற்றி எரியும்போது வயித்துக்கு உணவு குடுக்கணுன்ற அத்தியாவசிய தேவைக்கு கடன் வாங்குனா, அது நியாயம் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. அது அல்லாம கடனில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் வலியுறுத்துகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், "மன் மாத்த வஹுவ பரீஉம் மின் ஸலாத்தி." ஒரு ஆளு மௌத்தா போனார். அவர்கிட்ட 3 விஷயம் இல்லைன்னா அவர் சொர்க்கவாதி. 3 விஷயம் இல்லாம இருந்தா சொர்க்கவாதி. அல்லாஹ் நமக்கு அந்த சிந்தனையை தரட்டும். அப்படி நம் வாழ்க்கையை அமைக்கட்டும். ஒண்ணு என்னன்னா, அல் கிப்ரு தற்பெருமை. வல் ஹுலூல் மோசடி, பொதுச் சொத்தில் மோசடி செய்வது. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தைன் கடன். இந்த 3ம் இல்லாமல் ஒருவர் மௌத்தாகிவிட்டால் தஹலல் ஜன்னா அவர் சொர்க்கம் சென்று விடுவார் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் திருமுதியிலே இருக்கு. அப்ப கடன் எவ்வளவு பெரிய ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் பாரு. கடன் இல்லாம மௌத்தாயிட்டா சொர்க்கவாசியே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு இயல்பான பழக்கம், ரசூலுல்லாஹ் தொழுகையில அல்லாஹ் இடத்துல துஆ கேட்பாங்க. யா அல்லாஹ் என்னை கடனை விட்டு பாதுகாத்து விடுவாயா. ஹதீஸ் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுஉ ஃபி ஸலாத்தி. பெருமானார் தொழுகையில் அல்லாஹ் இடத்திலே துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ் பாவம் செய்வதிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, கடன் வாங்குவதிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. பாவத்துக்கு நிகரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை கொண்டு வந்து வைக்கிறான். பாவத்திலிருந்து பாதுகாப்ப தொழுகையில துஆ கேட்கிறான். பிரதானமான ஒரு துஆ. பாவத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, கடனிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக என்று துஆ கேட்பான். சஹாபாக்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கு. ஏன் ரசூலுல்லாஹ் கடன்ல இவ்வளவு விஷயம், இவ்வளவு அழுத்தமா கேட்கிறாங்க? நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நம்மள சில பேரு சட்டுன்னு எதுக்கும் கடன் வாங்கிறவங்களா இருக்காங்க. தர்றதுக்கு ஆள் இருக்கு அப்படின்னா, அது வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, சட்டுன்னு போய் எதுக்கும் கடன் வாங்கிற இயல்பு நம்மகிட்ட இருக்கு. ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஏன் நீங்க கடனுக்கு எதிரா இப்படி துஆ செய்றீங்க? ஹதீஸ் வருகிறது. மா அக்ஸர் மா தஸ்தஈது மினல் மக்ரம். யா ரசூலுல்லாஹ், ஏன் நீங்க கடனுக்கு எதிரா இப்படி அதிகமா துஆ கேட்கிறீங்கன்னு கேட்டபோது, ரசூலுல்லாஹ் ஒரு அருமையான காரணத்தை, எதார்த்தமான காரணத்தை சொன்னாங்க. ஒரு ஆளு கடன் வாங்கிட்டா, இன்ன ரஜுல இதா கரிமன். ஒரு ஆளு கடன் வாங்கிட்டா, ஹத்தஸ ஃபகதப பொய் பேசுவான். கடன் வாங்கிட்டா பொய் பேசுவான். ஆள் வந்து கேட்கும்போது இருந்தாலும் இல்லேம்பான். வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இல்லேன்னு வீட்ல இருக்கிறவங்கள வச்சு சொல்ல வைப்பான். அவன் பொய் பேசுவான், மத்தவங்கள பொய். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவன் பேசுனா பொய் பேசுவான். வஅத அகலஃப, வாக்கு கொடுத்தா அதை மீறி நடப்பான். நாளைக்கு தர்றேன்னு சொல்லுவான், அடுத்த மாசம் தர்றேன்னு சொல்லுவான், வாக்கு கொடுத்துட்டு அதை மீறி நடப்பான். அதனால இந்த பொய் என்பது ரொம்ப பெரிய ஒரு தவறு அல்ல. கடன் என்பது ஒரு தவறு அல்ல. அது பல தவறுகளுக்கு காரணமாகுங்கிறதுனால நான் கடன்ல இருந்து பாதுகாப்பு கேட்கிறேன்னா.
நாம அல்லாஹ் இடத்துல துஆல கேட்க வேண்டிய விஷயங்களே ஒண்ணு. யா அல்லாஹ் கடன் வாங்குவதிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாகன்னு கேட்கணும். மனசுல அந்த நெனப்பையும் வச்சிருக்கணும். கடன் இப்பல்லாம் வந்து நம்ம வாழ்ற காலம் இருக்கே, ரொம்ப சீக்கிரத்துல நம்மள கடனாளி ஆக்கிருது. முதல்ல எல்லாம் கடன் வாங்குறோம்னா கூட ஒரு மதிப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. திருப்பி குடுக்குற மதிப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு தான் கடன் கிடைக்கும். இப்ப அப்படி இல்ல. யார் வேணுமானாலும் கடன் வாங்கிக்கலாம். என்னவும் வேண்டியதில்ல. எந்த ஆதாரமும் வேண்டியதில்ல. ரூ. 1 கொண்டு வாங்க, ரூ. 50,000 டிவி எடுத்துட்டு போங்க. நீங்க ரூ. 1 கொண்டு வாங்க, ரூ. 1,50,000 பைக் எடுத்துட்டு போங்க. எப்படி சொல்லி மக்களை அதிகம் கடனாளிகளாக ஆக்கக்கூடிய ஒரு காலம் இது. இந்த பஜாஜ் நான் அடிக்கடி சொல்றது, இந்த பஜாஜ் கார்டு வச்சிருக்கிறோமே, இந்த பஜாஜ் கார்டு மாதிரி நம்மள கடனாளி ஆக்குறது வேற ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன அயர்ன் பாக்ஸ் வாங்குறதா இருந்தா கூட பஜாஜ் கார்டுல வாங்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துறலாம். இந்த சிந்தனையின் விளைவு பின்னே பெரிய ஆபத்தில் கொண்டு போய் நிறுத்தி விடுகிற வாய்ப்பு இருக்கிறது. எப்போதுமே ஆபத்துங்கிறது சட்டுன்னு வராதுங்க. ஆபத்துங்கிறது சட்டுன்னு வராது, எல்லாருக்கும் வராது. எல்லாருக்கும் வராது. ஆனா யாராவது ஒருத்தருக்கு வரும் பாருங்க. ஒரு சகோதரர் ரஃபிங்கிற சகோதரருக்கு இந்த ஆபத்து வந்து அவரு எவ்வளவு பெரிய மோசமான முடிவ தேடிக்கிட்டார். அதனால நம்ம எப்போதும் பயப்படணும். அந்த ஆபத்து நமக்கு வந்துறக்கூடும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும்னு நம்ம பயப்படணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையிலேயே துஆ கேட்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடன பத்தி இன்னொரு எச்சரிக்கையும் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீத் ஆயிட்டா கூட, கடனுடைய பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியாது. ஒரு ஹதீஸ் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முஹம்மது இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. நாங்கெல்லாம் உட்கார்ந்திருந்தோம். பெருமானாரை சுற்றி உட்கார்ந்திருந்தோம். ரசூலுல்லாஹ் திடீர்னு வானத்தை நோக்கி தலைய உயர்த்தி அல்லாஹ் இடத்துல இப்படி கையேந்தி கேட்டாங்க. பிறகு தன்னுடைய கைய இப்படி தன்னுடைய உள்ளங்கைய இப்படி தலையில வச்சுக்கிட்டான். நெத்தியில வச்சுக்கிட்டான். வானத்த நோக்கி இப்படி தலைய உயர்த்தி உள்ளங்கைய நெத்தியில வச்சுக்கிட்டான். ஏதோ ஒரு பெரிய கவலை அல்லது ஒரு துக்கத்தின் அடையாளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்தார். சும்மா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் மாதா நுஸில மின ஷதீத். இப்ப எவ்வளவு பெரிய ஒரு தண்டனை இறக்கப்பட்டிருக்குது தெரியுமா? அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. திடீர்னு அந்த சமயத்துல நாங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கல. ஏன்னா சஹாபாக்கள் பெரும்பாலும் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க மாட்டாங்க. என்ன ரசூலுல்லாவே சொல்லட்டும்னு வெயிட் பண்ணுவாங்க. அதிக அவங்க எதுவும் கேட்ற மாட்டாங்க. அன்னைக்கு கேட்கல, விட்டுட்டோம். அதுக்கு அடுத்த நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில இருந்து கேட்டேன், யா ரசூலல்லாஹ் நேத்துக்கு இப்படி செஞ்சீங்களே, இப்படி வானத்த அண்ணாந்து பார்த்துட்டு நெத்தியில இப்படி கைய வச்சுட்டு என்ன பெரிய கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்களே, எத நினைச்சு சொன்னீங்க? அப்படின்னு கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு செய்தி. லவ் அன்ன ரஜுலன் குத்தில ஃபீ சபீலில்லாஹ். ஒரு ஆளு அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு ஷஹீதாக்கப்பட்டார். சும்ம உஹிய்ய, பிறகு அவருக்கு உயிர் கொடுக்கப்பட்டது. சும்ம குத்தில ஃபீ சபீலில்லாஹ், பிறகு அவருக்கு உயிர் கொடுக்கப்பட்டது. சும்ம குத்தில ஃபீ சபீலில்லாஹ், பிறகு அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டார் என்றாலும், வ அலைஹி தைனுன், அவர் மீது கடன் இருக்குமானால், மா தஹலல் ஜன்னah, அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு ஆளு 3 தடவை அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாவதற்கான வாய்ப்பு கிடைச்சாலும், அவரு ஷஹீதாயிட்டா அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும்னு மார்க்கம் சொல்லுது. கேள்வி கணக்கின்றி அவர் சொர்க்கம் சென்று விடுவார் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அந்த ஷஹீது விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, 3 தடவை ஷஹீதானா கூட அவர்கிட்ட கடன் இருந்துச்சுன்னா, அவர் அந்த கடனை நிறைவேற்றாமல் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதனாலே மார்க்கம் வந்து நம்மள வலியுறுத்துறது கடன் இல்லாம வாழ்றதுக்கு முயற்சி. அல்லாஹ்ட்ட கேட்கணும், துஆ கேட்கணும். நாமளும் கடன் தேவையில்லாம வாங்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் கடன் வாங்கியிருக்காங்க தான். எந்த நிலைமையில வாங்கியிருக்காங்க? சாப்பிடுறதுக்கு உணவுக்கு வாய்ப்பில்லாத சூழலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்கி. அப்ப அந்த மாதிரி அத்தியாவசியமான நேரத்தில் கடன் வாங்கிக் கொள்ளலாம். கூடுமான வரை கடன் வாங்காமல் இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு தான் நாம் ஆசைப்பட வேண்டும். இன்னைக்கு கிடைக்கக்கூடிய இந்த கிரெடிட் கார்டு,
அதுபோல மற்ற மற்ற வசதிகள். ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு கடன் குடுக்குறதுக்கு அவ்வளவு அக்கறை செலுத்தினா, கையில காச வச்சு ஒரு நாளைக்கு ஒரு 2 பேராவது ஃபோன் பண்ணிடுவாங்க. "சார் கடன் வேணுமா?" யார் இவன்? நமக்கு சொந்தக்காரனா? கூப்பிட்டு கடன் தர்றேங்கிறானேன்னு பார்த்தா, அப்படி இல்ல. கடன் வாங்க வச்சிடுறான். ஈஸியா கடன் குடுத்துடுறான். எந்த பெரிய ஷ்யூரிட்டியும் கேட்கறதில்ல. கடன் குடுத்துடுறான். என்னன்னா, நீங்க 1 மாசம் கடன் கட்ட முடியாமல் போகும்போது, அவனுக்கு பெரிய லாபம் ஆயிடும். ஒரு தடவ இந்த அமேசான்ல வெறும் ரூ. 56க்கு ஒரு பொருளு. ஒரு ரூ. 56க்கு ஒரு பொருள் வாங்கிட்டு, அந்த பணம் கட்டல. பணம் கட்டலன்னா ரூ. 56 மறந்து போச்சு கட்டல். ஆனா, அதுக்குன்னு ஒரு தவணை தேதி வச்சிருப்பானா இல்லையா? இந்த மாசத்துல 30ஆம் தேதிக்குள்ள கட்டணும். அந்த 30ஆம் தேதிக்கு மேல வந்த பில்லுல பார்த்தா ரூ. 680. 1 மாசத்துல. 1 மாசத்துல இந்த சும்மா இலவசமா சீக்கிரமா கடன் குடுக்குறானே, அவன் எல்லாம் பின்னால பெரிய வலைய வச்சிருக்கான். அந்த வலை எப்படின்னா, சிக்கிக்கிட்டோம்னா மீள முடியாது. ஒரு ரூ. 56 வாங்குறதுக்கு ரூ. 680 குடுக்கணும்னு வந்தா, அது எவ்வளவு பெரிய தொகை? ஒரு ரூ. 56க்கே நிலைமை இப்படின்னா, லட்சங்களில் கடன் வாங்கினால், அதன் வட்டி போய் சேருகிற விதம் எந்த அளவுல இருக்கும்? அதனால ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் இது இன்றைய காலகட்டத்தில். இதை விட்டு நாம கூடுமான வரைக்கும் விலகி நிற்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், "அப்படி ஒரு வேள வாங்கிட்டீங்களா, அத குடுக்கணுங்கிறதுல கவனமா இருங்க. அத குடுத்துறணும், சீக்கிரம் முடிச்சிறணும் அப்படிங்கிறதுல கவனமா இருங்க." ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, "நஃப்சுல் முஃமினி முஅல்லகத்துன் பிதைனிஹி." மூமினானவனுடைய இதயம் அவனுடைய கடனோடு சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறது. மூமினானுடைய ஆன்மா அவனுடைய கடனோடு சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை அவன் நிறைவேற்றுகிற வரைக்கும். இதுக்கு விளக்கம்னு சொல்லும்போது அறிஞர்கள் சொல்லுவாங்க, இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, கடனோடு சேர்த்து கட்டப்பட்டிருக்குதுன்னா, எது கட்டப்பட்டிருக்குது? அவனுடைய மரியாதை. ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுடைய மரியாதை அவனுடைய கடனோடு சேர்த்து கட்டப்பட்டிருக்கு. இப்ப கடன் வாங்குனா எதுல கவனமா இருக்கணும்? அத திருப்பி என்னைக்கு குடுக்குறோம்னு சொன்னோமோ, அத குடுக்குறதுல கவனமா இருக்கணும். குடுக்காம இருந்தா என்ன ஆகும்? முதல்ல மரியாதை போகும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆகப்பெரியது அவன் சம்பாதிச்சு வச்சிருக்கிற மரியாதைன்னா, அந்த மரியாதை இதில் போய்விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப கவனமா இருந்தாங்க இதுல. ஒரு 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 சஹாபி 2 தீனார் கடன் வாங்கியிருக்கார். மௌத்தா போயிட்டார். அவருடைய ஜனாஸா வந்து பள்ளிவாசல்ல வைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, "யாராவது இந்த கடனுக்கு பொறுப்பேத்துக்கிறீங்களான்னு?" கேட்டேன். அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபி, ரசூலல்லாஹ் நான் பொறுப்பேசுகிறேன்." பல பேரும் இந்த மாரி சந்தர்ப்பத்துல ஒரு உணர்ச்சி வசத்துல அல்லது 4 பேர் இருக்கிறபோது நான் பொறுப்பேத்துக்கிறேன்னு சொல்லி ஏத்துக்குவாங்க. இப்ப கூட ஜனாஸா தொழுகைகள் நடைபெறுற நேரத்துல சிலர் வந்து இவருடைய கடனுக்கு நான் பொறுப்புன்னு சொல்றாரு. அவர் சொல்லாட்டியும் சொன்னாலும் சரி, சொல்லாட்டியும் சரி, அவருடைய வாரிசுகள் கடனுக்கு பொறுப்பு தான். ஆனா சில பேர் அப்படி சொல்றாங்க, நாங்க கடனுக்கு பொறுப்பேத்துக்கிறோம் அப்படின்னு. அது என்னமோ ஒரு பெரிய காரியம் அல்ல. அது வேறு யாராவது சொன்னால், அந்நியர்கள் யாராவது அவருடைய கடனுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன்னு சொன்னா, அது பெருந்தன்மையான விஷயமா இருக்கலாம். ஆனா சொந்த புள்ளைகளோ அல்லது கடமைப்பட்டவர்களோ நான் கடனுக்கு பொறுப்பேத்துக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அவர் தான் கடனுக்கு பொறுப்பு. அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்து, "யா ரசூலல்லாஹ், அந்த 2 தீனார் கடன நான் அடைச்சிடுறேன்." அப்ப ரசூலுல்லாஹ் தொழுக வச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வச்சதோட வேலை முடிஞ்சதுன்னு இருக்கல. அடுத்த நாள் அபூ கத்தாதாவை பார்த்து சந்தித்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, "அந்த கடன அடைச்சிட்டியா?" அப்ப அவர் சொன்னாரு, "அல்லாஹ்வின் தூதரே, நான் அடைச்சுட்டேன்." அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், "இப்போதுதான் அவருடைய உடல் குளிர்ச்சி அடைந்திருக்கும்." நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், "இப்போதுதான் அவருடைய உடலை நீ குளிர்ச்சி அடையச் சொன்னாய்" என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப இது என்ன காட்டுது? கடன் வாங்குனோமா, திருப்பி குடுக்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்தா வாங்குறது. சில பேர் கடன் வாங்கும்போது திருப்பி குடுக்கறது இல்லேன்னு நெனச்சு வாங்குறது. அதுவும் தப்பு. திருப்பி குடுக்கணும்ன்ற முடியணும் வாங்க. குடுக்கணும்னு நெனைக்கணும். குடுக்காவிட்டா இப்படியெல்லாம் பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு நெனைக்கணும். அதற்கு பிறகு ஒருவேள இயல்பா குடுக்க முடியலன்னு வைங்க. கடன் குடுக்கலாம்னு நெனச்சு தான் வாங்குனாரு. இயல்பா குடுக்க முடியலன்னா, அவர் அல்லாஹ் இடத்துல உதவி கேட்கணும். மார்க்கம் சொல்லுச்சு. அல்லாஹ் இடத்துல கேளுங்க, அல்லாஹ் உதவி செய்வான். ஹதீஸ் வந்திருக்கு.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்க தூங்க போகும்போது அல்லாஹ் இடத்துல சொல்லுங்க, அல்லாஹும்ம ரப்பிஸ் ஸமாவாதி வ ரப்பில் அர்தீன வ ரப்பினா வ ரப்பி குல்லி ஷைஇன் ஃபாலிகல் ஹப்பி வன் நவா வ முன்ஸிலித் தௌராத்தி வல் இன்ஜீல் வல் குர்ஆன் அஊது பிக மின் ஷர்ரி குல்லி தி ஷர்ரி என்ற இந்த ஒரு 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 துஆவ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கத்துக் குடுத்துட்டு, நீங்க இது கடனுக்கு ஓதும் துஆன்னு நெட்ல தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். கடன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஓதுற துஆ, படுக்க போகும்போது ஓதுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிக் குடுத்தாங்க. அத ஓதுனோம்னா, கடன் தொகை நீங்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. கடன் சிரமத்திலிருந்து தப்பிக்கலாம். கடன திருப்பி கட்டுறதுக்கு அல்லாஹ் வழி செய்வான்னாங்க. இன்னொரு ஹதீஸ் இருக்குது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுட்ட ஒருத்தர் வந்து சொன்னாரு, என் மேல கடன் இருக்கு. அத நிறைவேத்த முடியாம நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னான். அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, அலா உஅல்லிமுக கலிமாத்தின் அல்லமனியஹுன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சில வார்த்தைகளை எனக்கு பெருமானார் கற்றுக் குடுத்தாங்க. அத உனக்கு நான் சொல்லித் தர்றேன். நீ அத ஓதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிக் குடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் குடுத்தாங்க. அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக். யா அல்லாஹ், உன்னுடைய ஹலாலை கொண்டு போதுமாக்கிக் கொள்ள உனக்கூடியவனாக என்னை ஆக்கு. ஹராமை விட்டு என்னை பாதுகாத்து விடு. வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். உன்னுடைய தயால குணத்தால் உன்னைத் தவிர வேறு யாரிடமும் கையேந்தாதவர்களாக எங்களை ஆக்கு அப்படின்ற ஒரு துஆவ சொல்லிக் குடுத்து, இந்த துஆவ நீங்க ஓதுங்க. உன் மேல மலையளவுக்கு கடன் இருந்தாலும் அந்த கடன் தொகை நீங்கிவிடும் என்று ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிக் கொடுத்த ஒரு ஹதீஸ்களும் இருக்கிறது. இது எல்லாமே சகோதரர்களே யாருக்காக அப்படின்னா, அத்தியாவசியத்துக்கு கடன் வாங்கிட்டு கட்ட முடியாதவங்களுக்கு தான். ஒரு அவசியம், ஒரு நெருக்கடி, நெருக்கடிக்கு கடன் வாங்கிட்டு கட்ட முடியாதவங்க. ஆடம்பரத்திற்கு கடன் வாங்கிவிட்டு கட்ட முடியாதவர்களுக்கு இந்த நன்மைகள் எதுவும் பொருந்தாது. நான் ரொம்ப தெளிவா பாருங்க. ஆடம்பரம்னா அதுக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. எது அத்தியாவசியமானது இல்லையோ, எது தவிர்க்க முடியக்கூடியதோ அதுதான் ஆடம்பரம். ஆடம்பரத்திற்காக ஆடம்பரமா வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குறோம். பல பேரும் அவங்க ஆடம்பரத்திற்காக கடன் வாங்கித்தான் ஆபத்தில் சிக்கி இருக்கிறார். ஆடம்பரமாக வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குறது, ஆடம்பரமா கார் வாங்குறதுக்கு, போன் வாங்குறதுக்கு கடன் வாங்குறது, ஆடம்பரமா வியாபாரம் செய்யறதுக்கு கடன் வாங்குறது, ஆடம்பரமா கல்யாணம் பண்றதுக்கு கடன் வாங்குறது, ஆடம்பரமாக சுற்றுலா போறது. இப்பெல்லாம் அதுக்கும் கூட கடன் கொடுக்குறான். அதுக்கு கூட கடன் கொடுக்குறான். எந்த அளவுக்கு கடன் கொடுக்குறான்னா, ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டுட்டு பில்ல நீங்க இன்ஸ்டால்மென்ட்ல கட்டுங்க. எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? சாப்பிட்டுட்டு அப்புறம் பில்லு குடுக்குறதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். இது நீ சாப்பிட்டுட்டு பில்ல இன்ஸ்டால்மென்ட்ல கட்டுன்னு சொல்ற அளவுக்கு காலம் நம்மை கடன்காரர்களாக ஆக்குகிற போது, ஆடம்பரமாக சாப்பிடுவதற்காக கடன் வாங்குவது, ஆடம்பரமான தேவைகளுக்காக கடன் வாங்குவது அல்லாஹ் பொறுத்துக் கொள்வதில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா துஸ்ரிஃபு, நீங்கள் ஆடம்பரம் செய்யாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். ஆடம்பரம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. இப்ப அத்தியாவசியத்துக்கு கடன் வாங்குறவங்க துஆ செய்யும்போது அல்லாஹ் பல 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 சான்றுகள் இருக்கு. 1, 2 அல்ல. இன்னைக்கு நான் ஒரு ஜும்மால இத முழுசா சொல்ல முடியாது. நான் இந்த 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 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த துஆவுக்கு பின்னால எழுதப்பட்டிருக்கிற அனுபவங்கள், ஏராளமான அனுபவங்கள் இருக்கு. ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி துஆ சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த துஆவ நாங்க கேட்டோம். அல்லாஹ் எங்க கடன்ல இருந்து எங்கள பாதுகாத்தான் அப்படின்னு சொல்ற வரலாறுகள் நிறைய இருக்கு. ஆனால் அந்த வரலாறுகள் எல்லாமே யாருக்கு பொருந்தும் என்றால், யார் அத்தியாவசியத்துக்கு கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இருந்தபோதும் இயல்பான சூழலால் கட்ட முடியாமல் போகிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் செய்த உதவி. யார் ஆடம்பரத்திற்கு கடன் வாங்கி கடனாளியாகி கட்ட முடியாமல் போகிறதோ அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி இந்த கிடைக்கும் என்று நம்ப முடியாது. ஒரு பெருநாள் செலவுக்கு கூட அனாவசியமா கடன் வாங்குறவங்க நிறைய பேர். நம்ம மார்க்கம் பெருநாள் அன்னைக்கு புது துணி போட முடிஞ்சா போடுங்க, சுன்னத்துன்னு சொல்லுச்சு. புது துணி இல்லைன்னா அழகா தெளிவா சொல்லிப்பேன். புது துணி இல்லைன்னா துவைச்சு போடுங்க. துவைச்ச துணி கொட்டுவாங்க. அல்லாஹ்வுக்கு எது சந்தோஷமா இருக்கும்? ஆடம்பரமாக கடன் வாங்கி போட்டுட்டு வர்ற துணிய போட்டுட்டு வந்தா அது அல்லாஹ்வுக்கு இப்ப நான் கடன் வாங்கி இருக்கிறேனா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாது. இவருக்கு தெரியாது. அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? நான் என்ன மாரி துணி போட்டிருக்கேன். இந்த துணிக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னன்னு அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? நாம இந்த உலகத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்து விட வேணாம்.
நம்ம மக்கள்ல நிறைய பேரு அவங்களுடைய சக்திக்கு மீறி செலவு பண்ணி கடன் வாங்கிக்கிறாங்க. என்ன நம்பிக்கைன்னா, கட்டிறலாம். வருமானமே கம்மி வருமானமா தான் இருக்கும். கம்மி வருமானம். கட்டிறலாங்கிறது அந்த வருமானத்துல கை வைக்கிறது. அந்த வருமானம் இருந்தா தான் அன்னைக்கு சாப்பாடு, அதற்கு அடுத்து வர்ற விஷயங்கள் விஷயம். ஏதாவது ஒரு பெரிய செலவு இடையில் வந்து விட்டால், பெரும் தடுமாற்றத்திற்கு ஆளாகிற சூழ்நிலை ஏன் ஏற்படுகிறது என்றால், தேவையற்ற செலவுகள். ஒரு பெருநாளின் போது கூட தேவையற்ற செலவுகளை நாம தவிர்த்து விடுவது நல்லது. ரூ. 500 ஒரு துணி கிடைக்கும்னா, நீங்க சாதாரணமா துணி கடையில போய் பாருங்க. தீபாவளி நேரத்துல எல்லா துணியும் கம்மி விலையில கிடைக்கும். பெருநாள் நேரத்துல போய் பாருங்க, துணி கம்மி விலையில விக்க மாட்டாங்க. இங்க நம்ம பஜாருக்கு போனாலே போதும். தீபாவளி நேரத்துல ஏன்னா, அந்த சமூகம் கம்மி விலையில இருக்கிற துணிய தான் தேடி பார்த்து வாங்கும். நம்ம அப்படி இல்ல. கம்மி விலையில துணி கிடைச்சா வாங்க மாட்டோம். நமக்கு வந்து ஒரு பிளான் இருக்கும். இவ்வளவுதான் காசு. இந்த காசுக்கு துணி போட்டா தான் இந்த வருஷம் ரம்ஜான். ஒரு ரூ. 5000 சட்டை வாங்குனா தான் இந்த வருஷம் ரம்ஜான்ங்கிற தீர்மானத்துல கடைக்கு போறோம். இது கடைக்காரனுக்கு தெரியுது. அதனால கம்மி விலை இருந்தா இவங்க வாங்க மாட்டாங்கன்னு அவங்க விலைய ஜாஸ்தி பண்ணி வச்சிருப்பான். இது இயல்பு. நீங்க வியாபாரிகள்ட்ட கேட்டு பாருங்க தெரியும். இப்போ ஒரு தடவ போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. ஒரு ஒரு தீபாவளி நேரத்துல போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, ஒரு ரமலான் நேரத்துல போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க தெரியும். இது நம்மளுடைய இந்த மைண்ட் செட் இருக்கே, அது தவறானது. அல்லாஹு தஆலா எந்த இடத்திலும் தேவைக்கு அதிகமாக செலவு செய்வதை அல்லாஹ் விரும்புவதில்லை. அதனாலே நாமும் தேவைக்கு செலவு செய்தால் அல்லாஹ் நமக்கு துணையாக இருப்பான். எனவே இது கவனிக்கப்பட வேண்டியது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கூடுமான வரைக்கும் கடன் இல்லாமல் வாழணும். நம்ம கேட்கிற துஆலயே ஒண்ணு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, யா அல்லாஹ் எங்களை கடனிலிருந்து பாதுகாப்பாயாக அப்படிங்கிறது ஒரு துஆவாக இருக்கணும். ஒருவேளை கடன் வாங்கி இருந்தால் அந்த கடனை திருப்பி செலுத்தி விடுவதற்கு கூடுமான வரை அக்கறை செலுத்தணும். அப்படி இல்லைன்னா இந்த துஆக்களை நாம் பயன்படுத்திக் கொண்டால் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். கடன் என்பது எவ்வளவு மோசமான, அந்த அந்த குழந்தைங்களுடைய முகத்த திரும்பி பார்த்திருக்க மாட்டாரான்னு எனக்கு தோணுச்சு. பெட்ரோல் வாங்கி முதல்ல குழந்தைகளுக்கு தெரியுமான்னு தெரியல. தண்ணி கேன்ல தான் பெட்ரோல கொண்டு வந்து ஊத்தியிருக்கிறார். தண்ணி கேன்ல தான் பெட்ரோல். அது குழந்தைகளுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. 13 வயசு குழந்தை. ஒரு புள்ள 13 வயசு. பையனுக்கு 15 வயசு. இந்த குழந்தைங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பின்னாடி உட்கார்ந்திருக்காங்க. அம்மா ஒட்டி உட்கார்ந்திருக்காங்க. என்ன செஞ்சான் இந்த கொடூரமானவன் அப்படின்னு நமக்கு வந்து நினைக்கும்போது அவ்வளவு வருத்தமா இருக்கு. கடன் அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய ஒரு சுத்த கொடூரமான செயலில் ஒருவரை கொண்டு வந்து நிறுத்தி விட்டதேன்னு நினைக்கும்போது, அவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய ஒரு தீமை என்பது நமக்கு தெரிகிறது. அல்லாஹ் எல்லா நிலையிலும் கடனிலிருந்து நம்மை பாதுகாப்பான். ஒரு பரிசுத்தமான ரமலான் மாசத்திலே இருக்கிறோம். நம்ம அல்லாஹ்ட்ட கேட்போம், யா அல்லாஹ் எங்கள வாழ்க்கையில கடனில்லாதவங்களாக ஆக்கு என்று துஆ கேட்போம். அதேபோல ஒருவேளை கடன் வாங்கி இருந்தால் கூட அந்த கடனை நிறைவேற்றுகிற தௌஃபீக் யா அல்லாஹ் எங்களுக்கு குடு என்று நாம துஆ கேட்போம். இன்னொரு விஷயமும் இங்கே கவனிக்க தகுந்தது. ரமலான் மாசத்திலே நம்ம மார்க்கம் ஜக்காத்து குடுக்குறாங்களா இல்லையா? ஜக்காத்து குடுக்குறவங்கள்ல 8 பிரிவினருக்கு ஜக்காத்து வாங்கலாம்னு மார்க்கம் சொல்லு. இன்னமா ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாக்கீன் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாபி வல் காரிமீன். மார்க்கம் சொல்லுது, கடன் திருப்பி கொடுக்க முடியாதவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், அவர் பெரிய வீடு வைத்திருந்தாலும் சரி, பெரிய கார் வைத்திருந்தாலும் சரி, தோட்டம் துறவுகள் என்று வசதி வைத்திருந்தாலும் சரி, அவர் கடனில் சிக்கி இருக்கிறார் என்று தெரிந்தால், அந்த கடனாளி தன் கடனை அடைப்பதற்கு நீங்க ஜக்காத்தை கொடுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. எனவே ஜக்காத்து கொடுக்கிறவங்க அவங்க தான தர்மம் செய்யத்தான் செய்யறாங்க. அப்படி செய்யும் போது யாராவது இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களா என்று தேடி பார்த்து செய்வார்கள் என்றால், அது வெறும் ஜக்காத்து கொடுத்த நன்மையை மட்டும் தராது, பல உயிர்களை பாதுகாத்த நன்மையில். எனவே ஜக்காத்து கொடுக்கும்போது நாம நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, யாரு நம்முடைய உறவுக்காரர்கள், நமக்கு வேண்டப்பட்டவர்கள், தெரிந்தவர்கள், யாராவது இப்படி கடனில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களா என்று தேடி பார்த்து, இருந்தால் அவர்களுடைய கடனிலிருந்து நிம்மதி அடைகிற அளவுக்கு அவர்களுக்கு ஜக்காத்தை கொடுத்து நிம்மதி பெறச் செய்தால், அது ஒரு குடும்பத்திற்கு உயிரூட்டிய பலனையும் நமக்கு தரும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு நிறைய நன்மையை சொன்னாங்க. ஒரு மனிதனுடைய தேவையை நிறைவேற்றுவதில் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால், உங்களுடைய மீசானுக்கு பக்கத்தில் நான் நிற்பேன் என்று ஸல்லல்லாஹு குன்து வாகிஃபன் இந்த மீசானிஹி. நாளை மறுமையில் அவருடைய மீசான் எடை போடப்படும் போது நான் பக்கத்தில் நிற்பேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருடைய எடை கனத்து தாழ்ந்து விடும் என்றால் சரி, இல்லை என்றால் நான் அதை தாழச் செய்வேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்ப நம்முடைய சகோதரனுக்கு செய்கிற இந்த உதவி வெறும் ஜகாத்தாக நம்முடைய கடமையை நிறைவேற்றணும் என்று மட்டும் இல்லாமல் அல்லாஹ்விடமிருந்து மகத்தான கூலியை பெற்றுத் தருகிற ஒரு செயலாகவும் இருக்கு. அதனால நம்மளை சுத்தி வாழ்றவங்க என்ன மாதிரியான சூழல்ல வாழ்றாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் ஒரு சமூக கடமையும் நமக்கு இருக்குது. ஜகாத் அந்த கடமையை வலியுறுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அந்த வகைகளில் ஜகாத்து கொடுக்கப்பட்டால் இது மாதிரியான விபத்துக்கள் ஏற்படுவதிலிருந்து நாம் சமூகத்தை நாம் பாதுகாத்து விட முடியும். அல்லாஹ் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் இயல்பாக செய்திருக்கிறார். அல்லாஹ் இயல்பாக இந்த மார்க்கத்தில் அதற்கான ஏற்பாடுகளை செய்து இந்த மார்க்கத்தில் நம்மை வாழ வைத்திருக்கிறான். நாம அதனுடைய மரியாதையை புரிந்து நடந்து கொள்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானா. எனவே அருமையான சகோதரி, 2 விஷயம். ஒண்ணு, தற்கொலை. அந்த சிந்தனை நம்ம யாருக்கும் வராது. அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளுக்கு அந்த சிந்தனை இல்லாமல் கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. நம்மை சார்ந்தவர்களை பாதுகாத்தல் புரிவானாக. உலக மக்களை அல்லாஹு தஆலா பாதுகாத்தல் புரிவானா. 2வது கடன். எப்படி ரசூலுல்லாஹ் தற்கொலை செஞ்சுக்கிட்டவனுக்கு தொலை வைக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ, அதுபோல கடன் இருக்கிறவருக்கும் தொலை வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால இன்ஷா அல்லாஹ் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலை எல்லா வகையிலும் நம்மை கடனில் தள்ளக்கூடியதாக இருக்கும்போது அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டு காசு சேர்ந்த பிறகு ஒரு பொருள் வாங்கிக்கலாம்னு நினைக்கலாம், தவணையில் வாங்குவதை விட. எனவே அது ஒரு வண்டி வாங்குற விஷயமா இருந்தாலும் சரி, வீட்டு உபயோக பொருள்கள் வாங்குற விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அதற்கு கடனிலே போய் விழுந்து விடாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வோம். அது இந்த ரமலானில் நாம் எடுக்கிற நல்ல முடிவாக இருக்கும். அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அது ரமலானில் நாம் மேற்கொள்கிற நல்ல முடிவாக இருக்கும். அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானா. சகோதரர்களே, நாம இன்றைக்கு ரமலானுடைய கடைசி ஜும்மாவிலே இருக்கிறோம். 30 நிறைவு ஜும்மாவிலே இருக்கிறோம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பெருநாள் தொழுகை. பெருநாளுக்கு நமக்கு சில நடைமுறைகள் இருக்கு. ஈதுல் ஃபித்ருடைய பெருநாள்ல மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிற கடமைகள் ஒன்று, சதகத்துல் ஃபித்ருங்கிற தர்மம் நாம கொடுக்கணும். யாருக்கு நாளை பெருநாளுக்கு உண்டான செலவுக்கு போக காசு அதிகமா இருக்கோ, யாருக்கிட்ட பெருநாள் செலவுக்கு போக அதுக்கு மேல காசு யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்காகவும் கொடுக்கணும். அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்காகவும் கொடுக்கணும். இப்போ அவருக்கும் கொடுக்கணும், அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்காகவும் கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லியிருக்கு. ஷாஃபி மதுஹபில் 2 கிலோ 400 கிராம் அரிசி தான் கொடுக்கணும். நான் இதுக்கான காரணத்தை பின்னால சொல்றேன். 2 கிலோ 400 கிராம் அரிசி. ஹனஃபி மதுஹபில் 1 கிலோ 700 கிராம் கோதுமை கொடுக்கலாம், அல்லது அதுக்கு பதிலாக அதனுடைய விலையை கொடுக்கலாம்னு சொல்லி இந்த வருஷம் அதற்கான விலை 90 ரூபாய்ன்னு நிர்ணயம் செய்திருக்காங்க. ஷாஃபி மதுஹபை சார்ந்த நாம அரிசி தான் கொடுக்கணும். அது எப்போ நம்ம மேல கடமையாகும்னா, நாளைக்கு ஃபஜ்ர் உதயமாகும் போது தான் அது நம்ம மேல சுன்னத்த முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். அது நாளைக்கு ஃபஜ்ர் உதயமாகும் போது அது கடமையாகும். அப்ப கொடுப்பது தான் சிறப்பானது. அந்த நேரத்தில் அதை கொடுக்கறது தான் சிறப்பானது. ஆனா ஃபஜ்ர் தொழுது முடிச்ச உடனே நாம தொழுகைக்கு வர வேண்டிய அவசரத்துல இருக்கிறதுனால அப்ப கொடுக்கறது சிரமமாகும் அப்படின்னு இருந்தா நாம நாம் மக்ரிபில் இருந்து கொடுக்கலாம். இன்னைக்கு மக்ரிபில் இருந்து கொடுக்கலாம். சட்ட அறிஞர்கள் ரொம்ப தெளிவாக இது விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு மக்ரிபில் இருந்து நம்ம கொடுக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு மக்ரிபில் இருந்து தேடி கொடுக்க முடியாத சில இடங்கள் இருக்கும். இப்ப சில வெளிநாடுகள் இருக்கு. இப்ப ஆஸ்திரேலியால ஒருத்தர் குடியிருக்கிறான்னு வைங்களேன், அவன் உரிய ஆளுகளை தேடி பார்க்கறதுக்கு போகணும்னா ரொம்ப தூர பயணம் செய்து போக வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க முன்கூட்டி கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த பெருநாள் ஃபஜ்ருக்கு பாங்கு சொன்னதற்கு பிறகு கொடுப்பதுதான் சிறப்பானது. மக்ரிபுக்கு முத நாள் மக்ரிபிலிருந்து கொடுத்தால் கூடும் என்று மார்க்கம் சொல்ல காரணம் என்னன்னா, இது முஸ்லிம்களுடைய பெருநாளை வறுமை இல்லாமல் ஆக்குவதற்காக. எந்த முஸ்லிமும் பெருநாள் தினத்தை அவரு சாப்பாட்டுக்கு உணவில்லாமல் தவித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் மார்க்கம் இதை சொல்லு. அதனாலே மார்க்க அறிஞர்களுடைய செறிவான வெளிகாட்டுதல் முன்கூட்டியே சதகத்துல் ஃபித்ரை கொடுப்பது சிறப்பானதல்ல. அது நிர்பந்தமான தேவையுடைய சூழ்நிலையில மட்டும்தான் அது கூடும். மற்றபடி அந்த நேரத்தில் கொடுப்பது தான் அது சிறப்பானது என்று இன்னும் இதற்கான மார்க்க விளக்கங்கள் நிறைய இருக்கு. இந்த அளவில் இந்த செய்தியை நாம விளங்கி வைத்துக் கொண்டால் போதுமானது. காலையில கொடுக்க முடிஞ்சா காலையில கொடுப்பது சிறப்பானது. இல்லைன்னா இன்னைக்கு மக்ரிபிலிருந்து நாம் அதை கொடுக்கலாம். ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் அரிசி தான் கொடுக்க வேண்டும். அதுவும் காரணம் என்னன்னா,
அவர் எந்த குடும்பமும் பட்டினி கிடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. அந்த ஏற்பாட்டுக்கு துணை செய்கிற வகையில் தான் அரிசியை கொடுங்க என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது. இதையும் நாம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நாம சதகுத்துல் ஃபித்ரை கொடுத்து விட்டால் நம்முடைய நோன்பில் ஏற்பட்ட குறைகளை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் சதகுத்துல் ஃபித்ர் தர்மத்தை கொடுப்போம். தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். தொழுதுட்டு வந்து பின்னாடி கொடுத்தா அது சாதாரண தர்மம் தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுகைக்கு பின்னாடி கொடுத்தா அது சாதாரண தர்மம் தான். பல பேர் ஒரு சதகுத்துல் ஃபித்ர் காசை எடுத்துட்டு வந்துட்டு தொழுதுட்டு போகும்போது பள்ளிவாசல் வாசல்ல இருக்கிற ஏழைகளுக்கு கொடுக்கிற பழக்கம் இருக்கு. அப்படி செய்யக்கூடாது. முன்கூட்டியே கொடுத்து விட வேண்டும். அப்ப யார் மீதெல்லாம் சதகத்துல் ஃபித்ர் கடமையாக இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் இன்று மகரிபிலிருந்து சதகத்துல் ஃபித்ரை கொடுத்து நாளை தொழுகைக்கு வருவதற்குள்ளாக சதகத்துல் ஃபித்ரை கொடுத்து விட வேண்டும். இது நம்மளுடைய பெருநாளினுடைய கடமை. நம்முடைய மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மனிதாபிமான திட்டம் அது. ஒரு நன்மை, ஒரு மகிழ்ச்சி, அதை நாம மட்டும் அனுபவிக்க கூடாது. நம்ம கூட இருக்கிற சமூகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் என்கிற மார்க்கத்தினுடைய அற்புதமான ஏற்பாடு. 2வது பெருநாள் அன்னைக்கு நாம செய்ய வேண்டிய இன்னொரு சுன்னத்து தக்பீர் சொல்லணும். நான் மகரிபிலிருந்தே தக்பீர் சொல்லிடலாம். இப்ப இன்னைக்கு மகரிபிலிருந்து தக்பீர் சொல்லணும். நாளைக்கு இமாம் பேசுவதற்காக எழுந்திருக்கிற வரைக்கும் நம்ம என்ன சொல்லணும்? தக்பீர் சொல்லணும். அது சுன்னத்தானது. தக்பீர் தான் நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு யதார்த்தமான அடையாளம். இப்ப சில பேர் பள்ளிவாசல்கள் இப்ப தக்பீரே சொல்றது இல்லை. சில பேர் நம்ம சுன்னத் ஜமாத்துக்காரங்க எல்லாம் தக்பீர் சொல்லிடுவோம். மற்ற சில அமைப்புக்காரன் தக்பீர் சொல்றது. அட சந்தோஷத்தை வேற எப்படித்தான் நீ வெளிப்படுத்துவ? நமக்கு தக்பீர் தான் இந்த பெருநாள் தக்பீர் சொல்லாதவன் ஊர்வலம் வரும்போது கோஷம் போடுறதுக்கு அல்லாஹ் அக்பர் சொல்ல தயங்குறது இல்லை. ஊர்வலத்துல கோஷம் போடுறதுக்கு ஆணும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு கையை உயர்த்திக்கிட்டு அல்லாஹ் அக்பர் சொல்றதுக்கு அவங்களுக்கு வெக்கம் வர்றதில்லை. ஆனா பெருநாள் அன்னைக்கு தக்பீர் சொல்றது தப்புன்னு வச்சிருக்கான். நம்ம மார்க்கம் வலியுறுத்திய சுன்னத்துகளில் ஒன்று பெருநாள் என்று தக்பீர் சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர்னு தக்பீர் சொல்லணும். நாம வரும்போதெல்லாம் சொல்லிட்டு வரணும். தெருக்களி வரும்போதெல்லாம் சொல்லிட்டு வரணும். கூட்டமா வந்தா கூட்டமா சொல்லிட்டு வரணும். தனியா வந்தா தனியா சொல்லிட்டு வரணும். பள்ளிவாசலுக்கு வந்தா பள்ளிவாசல் வச்சு நம்ம தக்பீர் சொல்லணும். இமாம் எந்திருக்கிற வரைக்கும் நாம தக்பீர் சொல்லி கொண்டிருக்க வேண்டும். இன்று மகரிபிலிருந்து இன்ஷா அல்லாஹ் அந்த சுன்னத்தையும் நாம் நிறைவேற்றுவோம். நாளை பெருநாள் தொழுகை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளிவாசலில் காலை 9 மணிக்கு நடைபெறும். பெருநாள் தொழுகை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும். ஷாஃபி மதஹபின்படி அது 2 சுன்னத்தான 2 ரக்காத்துகள், அதிகப்படியான 12 தக்பீர்களை சொல்லி அந்த தொழுகையை நாம் நிறைவேற்றுவோம். அது உங்களுக்கு தெரிந்ததுதான். நாம அந்த கடமையை சிறைவோம். யாரும் பெருநாள் கொண்டாடாம இருக்கக்கூடாது. வீட்டுல அத்தா அம்மா மௌத்தா இருந்தா கூட பெருநாள் கொண்டாடாம இருக்கக்கூடாது. பெருநாள் அல்லாஹுக்காக நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது பெருநாள் கொண்டாட வேண்டும். அன்றைய தினத்தில் நோன்பு வைப்பதை ஹராம் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லியிருக்கிறது. இதையும் கவனத்தில் கொள்ளணும். அதுக்கடுத்து பெருநாள் தொழுகை முடிஞ்ச பிறகு வாழ்த்து சொல்லிக்கிறதும் சுன்னத்து. ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லிக்கிறதும் சுன்னத்து. தகம்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும், அல்லாஹ் எங்களிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் நாம் செய்த நன்மைகளை ஏற்றுக்கொள்வானாகன்னு வாழ்த்து சொல்லலாம். ஈத் முபாரக்ங்கிற வாழ்த்துன்னு சொல்லலாம். பாரக்கல்லா, அல்லாஹ் பரக்க செய்வானாக என்ற வாழ்த்துன்னு சொல்லலாம். நாம முசாஃபகா செஞ்சு முஆனகா செஞ்சுட்டு போயிடுறோம். சகஜமா நம்ம என்ன செய்யறோம்? முசாஃபகா செஞ்சு முஆனகா செஞ்சுட்டு போயிடுறோம். அது சுன்னத்து தான். அது கூட இந்த வார்த்தையை சேர்த்துக்கோமே. ஒரு ஈத் முபாரக்ங்கிற வார்த்தையவோ அல்லது ஒரு பாரக்கல்லாஹ்ங்கிற வார்த்தையவோ சேர்த்து நாம் சொல்லுகிற போது அது உண்மையில் வாழ்த்து பரிமாறியதாக அமையும். இன்ஷா அல்லாஹ் அப்படி நாம நடந்துக்குவோம். அதுக்கு அடுத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள், ரமலான் பெருநாளைக்கு அடுத்து 6 நாட்கள் நோன்பு வைப்பது ஒரு வருஷம் முழுக்க நோன்பு வைத்த நன்மையை தரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் சாம ரமலான சும்மா அத்பஹு சித்தம் மின் ஷவ்வால், யார் ரமலான் மாசத்தில் நோன்பு வைத்து அதற்கு அடுத்து 6 நாட்களும் நோன்பு வைக்கிறாரோ கானக சியாமி தஹரி, அவர் வருஷம் முழுக்க நோன்பு வைத்த நன்மையை பெறுவார். இப்ப ரமலான் மாசம் நோன்பு வச்சுட்டோம். எவ்வளவு நாள் ஆச்சு? 30 நாள் ஆச்சு. 30 நாள் ஒரு நன்மைக்கு 10 மடங்கு கூலி கிடைக்கும்னு மார்க்கம் சொல்லியிருக்கு. அப்ப 30 நாள் நோன்பு வச்சா 300 நோன்பு வச்ச நன்மை கிடைக்கும். இப்ப மீதி இருக்கிற 6 நாள் நோன்பு வச்சா 60 நோன்பு வச்ச நன்மை கிடைக்கும். அப்ப ஒரு வருஷம் முழுக்க நோன்பு வைத்த நன்மையை பெறுவார் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் வாய்ப்பு இருக்கிறவர்கள் இந்த 6 நோன்பு வைக்கலாம். 6 நோன்பு சேர்த்து தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இல்ல 3 நோன்பு வச்சுட்டு அப்புறம் 2-3 நாள் கழிச்சு நோன்பு வைக்கலாம். ஷவ்வாலுக்குள்ள இந்த 6 நோன்பு நம்ம வச்சுட்டா போதும். அன்னைக்கு வைக்காட்டியும் 2வது 3வது நாள்ல இருந்து வச்சாலும் அந்த நோன்பு நியத்து சிஹத்தாகும். நாம வைப்பது சரியாகும்.
ஷவ்வால் மாசத்தில் 6 நோன்பு வைப்பதை மார்க்கம் வலியுறுத்தி ஒரு சுன்னத்தாக சொல்லி இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்வோம். அல்லாஹு தஆலா புனிதமிக்க இந்த ரமலானை நமக்கு வழங்கினார். இந்த ரமலானிலே நாம் செய்த அனைத்து நல்ல காரியங்களையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்தல் புரிவானாக. நம்மிடமிருந்து ஏதாவது குற்றம் குறைகள் வெளிப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய பெரும் கிருபையால் அல்லாஹ் மன்னித்து இந்த ரமலானிலே வெற்றியாளர்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக. நாம் நோற்ற நோன்பு, நாம் செய்த இரவு வணக்கங்கள், நாம் கொடுத்த தர்மங்கள், நாம் ஓதிய குர்ஆன்கள், நாம் செய்த தஸ்பீகள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. அதற்கு நிறைவான கூலியை தந்தல் புரிவானாக. ரமலான் நரகத்திலே இருந்து விடுதலை தரக்கூடியது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம் அனைவரையும், நம்முடைய குடும்பத்தாரையும், நம்மை சார்ந்தவர்களே இந்த ரமலானுடைய பாக்கியத்தால் நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. நாம் இந்த சீதேவிகள் கூட்டத்தில் அவள் நம் அனைவரையும் சேர்த்தல் புரிவானாக. இந்த ரமலானை பெற்றுக்கொண்டது போல இன்னும் பல ரமலான்களை நம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சகோதரர்களே,